அண்ணே சாயந்தரம் பேசுறா உழுகாதீங்க தலைவா கால் பாத்துங்க அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே வேலை பேசுவோம் அண்ணே அண்ணே சாயந்தரம் பேசுவோம் கேர்ஃபுல் இந்திய கூட்டணி போட்டது சார் இந்திய கூட்டணி போட்டது அண்ணே சாயந்தரம் பேசுறா உழுகாதீங்க தலைவா கால் பாத்துங்க அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே வேலை பேசுவோம் அண்ணே அண்ணே சாயந்தரம் பேசுவோம் கேர்ஃபுல் இந்திய கூட்டணி போட்டது சார் இந்திய கூட்டணி போட்டது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஐடிசி கிராண்ட் ஷோலா ஹோட்டலில் இருக்கும் நிலையில் அண்ணாமலை தற்போது அங்கிருந்து புறப்பட்டார். இது தொடர்பான கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள். இன்னும் சற்று நேரத்தில் உள்துறை அமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கின்றார். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சென்னை கிண்டி ஐடிசி நட்சத்திர விடுதியிலே நடைபெறக்கூடிய அந்த செய்தியாளர் சந்திப்பில் அமித்ஷா உள்துறை அமைச்சர் அவர்களோடு இணைந்து பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை, எல்முருகன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் செய்தியாளர்களை சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டதற்கு ஏற்ப 7 இருக்கைகள் போடப்பட்டிருந்தன. ஆனால் தற்பொழுது அண்ணாமலை இங்கிருந்து புறப்பட்டு வெளியில் சென்றிருக்கின்றார். அண்ணாமலையை பொறுத்தவரை உள்துறை அமைச்சருடைய காரிலேயே இன்று காலை ஐடிசியிலிருந்து தமிழிசை இல்லம் வரை சென்றிருந்தார். அதன் பிறகு தமிழிசை இல்லத்திலிருந்து ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டிற்கும் சென்றிருந்தார். ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டில் நடைபெற்ற சந்திப்பின் பொழுதும் பெரும்பகுதி நேரம் அண்ணாமலையையும் உடன் வைத்துக் கொண்டே ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் உள்துறை அமைச்சர் பேசியிருக்கின்றார். அண்ணாமலை இல்லாமலும் தனிப்பட்ட முறையில் குருமூர்த்தியுடன் பேசியிருந்தாலும் கூட பெரும்பாலும் பேச்சுவார்த்தை நடைபெற்ற நேரங்களில் அண்ணாமலையும் உடன் இருந்திருக்கின்றார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் உள்துறை அமைச்சரோடு இணைந்து செய்தியாளர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட அண்ணாமலை தற்பொழுது அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்றார். அதே போன்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. வாசன் ஐடிசி விடுதிக்கு வருகை தந்திருக்கின்றார். எனவே கூட்டணி கட்சியினர் மேடையேற்றப்படுவார்களா அல்லது பாஜகவின் தலைவர்கள் மட்டுமே மேடையில் அமர்வார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் கூட்டணி சார்பாகத்தான் செய்தியாளர் சந்திப்பு நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் அந்த திரையினுடைய பெயர் தற்போது மாற்றப்பட்டிருக்கின்றது. பாஜக கொடி மட்டும் திரையில் பறந்து கொண்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.